ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கிய நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. ஒரே நாளில் ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்திருந்த எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் ஆனது இப்போ வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பற்றிய தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ தமிழகத்தில் புதிய ஆட்சி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். இந்த ஆட்சியில் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டுட்டே வருது. அதில் ஒரு விஷயம் ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. வாங்க மக்களுக்கு அந்த சூப்பர் வாய்ப்பு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த சூப்பர் வாய்ப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 34,916 நியாய விலைக்கடைகள் இருக்குது. இதில் 2,28,12,942 ரேஷன் கார்டுகளுக்கு உணவுப் பொருட்கள் இப்போ வரைக்கும் வழங்கப்பட்டு வருது. ஆக்சுவலி ரேஷன் கார்டு உணவுப் பொருட்களை வாங்குவதற்கான அடையாள அட்டையாக இல்லாமல் அடையாள ஆவணமாகவே இருக்குது. அதுலேயும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு, பேரிடர் காலங்களில் உதவித்தொகை பெறுவதற்கு ரேஷன் அட்டை கட்டாய தேவையாக இருக்குது. இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களின் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு ரேஷன் கார்டானது வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் தாவேகா அரசு பதவியேற்ற நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதிய நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கக்கூடிய பணியானது தொடங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் கூறும்போது, புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கப்பட்டு தயாராக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். 2 அல்லது 3 வார காலத்திற்குள் புதிய ரேஷன் கார்டு விநியோகிக்கக்கூடிய பணி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் ஏற்கனவே ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முகவரி மாறி இருந்தாலும், பெயரில் குளறுபடியாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு முகாமானது நடைபெறும். அந்த வகையில் ஒரே நாளில் ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய வாய்ப்பானது இப்போ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்பட்டு வரும். அந்த வகையில் ஜூலை 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் 19வது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 11/7/2026 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற இருப்பதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டு இருக்கு. இந்த சிறப்பு முகாமில் குடும்ப அட்டைகளுடைய பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் நியாய விலைக்கடைகளில் பொருள் பெறக்கூடிய நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று இந்த முகாமில் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் சேவைகளில் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்களில் பெறப்படக்கூடிய கடவுச்சொல் வழியாக மேற்கொள்ளப்படும் என்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசியோடு மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த நியூஸ் தான் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நியூஸ். ஏன்னா நிறைய பேருக்கு ரேஷன் கார்டில் பேர் நீக்கணும், பேர் சேர்க்கணும், முகவரி மாற்றணும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் செய்ய முடியாமல் தவிச்ச இனி உங்களுக்கு அது உடனடியாக மாற்றப்படும் அப்படிங்கிறது இந்த ஒரு நாளில் உறுதியாக உங்களுக்கு கூறப்படுது. ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால தான் இந்த முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான அரசியல் நியூஸ் ஆனது பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். திமுகவும் தாவேகாவும் ஓரணியில் சேர வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் திருமாவளவன் சொன்னது எனக்கு வரி போட்டது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். ஆக்சுவலி திமுகவும் தாவேகாவும் ஓரணியில் சேரணும் அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு ஒரு செய்தியாளர்கள் கிட்ட. ஸோ அதை சொன்னதை கேட்டதை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்து பேசியிருக்கிறார். இப்போ இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில்
வைரல் ஆகிட்டுருக்கு. வாங்க இந்த நியூஸை பற்றி பார்க்கலாம். இது குறித்து அவங்க என்ன கூறியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். திமுகவும் தாவேகாவும் ஓரணியில் சேர வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்திருந்ததை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது அப்படிங்கிற மாதிரி வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். வடதுருவமும் தென்துருவமும் இணைய முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் எழுந்திருக்கு. தாவேகா அமைச்சரவையில் இருந்து கொண்டு திமுகவோடு நட்பு என்றும் வைகோ கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது தாவேகால அமைச்சரவையில் இருந்து கொண்டே திமுகவோடு நட்பா என்று வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திருமாவளவனுக்கு நோபல் பரிசு என கூறியது அவரது மனதை புண்படுத்தியிருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவருக்கு வருத்தமும் தெரிவித்திருக்கிறார். திருமாவளவனை புண்படுத்தக்கூடிய நோக்கம் எனக்கு இல்லை. அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். திருமாவளவன் மீது எனக்கு கோபமோ மனக்கசப்போ இல்லை. அவரது வளர்ச்சிக்கு நான் எப்போதும் பக்கபலமாக இருப்பேன் என்று வைகோ கூறியிருக்கிறார். திருமாவளவன் பற்றி எனது கருத்தால் விசிக எம்பி ரவிக்குமார் எனது சங்கிலி பத்திரிகை நிகழ்ச்சிக்கு வர முடியாது, டெல்லியில் வேலை இருப்பதாக சொல்லிவிட்டார் என்று வைகோ வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார். அதாவது திருமாவளவன் பற்றி எனது கருத்தால் விசிக எம்பி ரவிக்குமார் தன்னுடைய சங்கொலி பத்திரிகை நிகழ்ச்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக சொல்லியிருக்கிறாரா. அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது அப்படிங்கிற மாதிரி வைகோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஸோ வைகோ அவர்கள் இந்த மாதிரி விமர்சனத்தோடு இந்த ஒரு விஷயத்தை இப்போ குறிப்பிட்டிருக்கிறது செய்தியாளர்கள்ட்ட பேசினது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. ஏன்னா திருமாவளவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சொல்லுவார் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா திருமாவளவன் சொன்னது அந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது திமுகவும் தாவேகாவும் இணையணும் அப்படிங்கிறது. ஸோ இது கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயம். இது ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்வியாகவும் இருந்தது. ஸோ அதுக்கு இடையில தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகோ அவர்கள் செய்தியாளர்கள்கிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வைகோ அவர்கள் சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டாக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகளும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் முகாம் நடக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா முகாம் நடக்கிறது எப்போ என்னங்கிறத தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக அந்த நாளில் பயன் இருக்கிறதா இருந்தால் யூஸ் தானே. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.